Hello friends, good morning. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிஹேவியரல் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நிறையா பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்குது, ஏன் கோல்டு வந்து இவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன சிச்சுவேஷன், இந்தியாவில் நிறையா வாங்குறாங்களா இல்லை சைனாவில் நிறையா வாங்குறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வாங்குறதுனாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து சப்ஸ்டென்ஷியலாக ஏறாது. ஏன்னா உங்களுக்கு வால்யூம்ஸ்ன்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறது தான் அதிகமாக இருக்கும். முக்கியமாக சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய வங்கிகள் வாங்குறத பொறுத்து தான் பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறும். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க சென்ட்ரல் பேங்க், அதாவது அவங்களுடைய மத்திய வங்கி, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டி விகிதத்தை 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17, நாளைக்கு 18ஆம் தேதி கட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.50% சொல்லுவாங்க. இவ்வளோ கட் பண்ண போகிறதா மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்த மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இயங்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ்ஸில் தான் பார்த்திங்கன்னா கோல்டு ஏறிட்டு இருக்கு இப்போ. பட் ஆனால் உண்மையிலே ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா கட் பண்ணுவாங்களா, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப சிவியராக இருந்தால் கூட ஒரு ரெசஷனரி என்வாயர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் இப்போ யூஎஸ் எக்கனாமி போயிட்டுருக்கு. பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக தான் மூவ் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பேங்க் அது. ஸோ ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் சொல்ல முடியாது, நம்ம எப்படி வேணாலும் கண்டிஷன்ஸ் மாறலாம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஎஸ் ரீட்டைல் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு டேட்டா வருது. இந்த டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட்டா. அதாவது இந்த டேட்டா பார்த்திங்கன்னா யூஎஸில் எப்படி வந்து ரீட்டைல் சேல்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸில் பெரிய பெரிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிஸ்னஸஸில் எப்படி சேல்ஸ் இருக்குன்ற ஒரு டேட்டா வந்து மாதம் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு மார்க்கெட்டே ப்ரைஸ் பண்ணிடும். கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணி தான் வைக்கும் மார்க்கெட்டு. பட் என்ன அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் போஸ்ட் 18க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வேறு விஷயங்களை பார்த்திங்கன்னா கரன்சிஸ்லாம் இதை குறித்து தான் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் ஃபண்டமெண்டலாக எல்லாமே சொல்லிட்டேன். நார்மலாக வந்து இதனால தான் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கரன்சிஸுக்குமே டாலர் நிகராக ஏறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள் சார்ட்டை, எல்லா கரன்சிஸுமே பார்த்திங்கன்னா டாலருக்கு நிகராக ஏறிட்டுருக்கு. ஜாப்பனீஸ் என்னாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸாக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸாக இருக்கட்டும், எல்லா கரன்சிஸுமே முக்கியமாக ஜாப்பனீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 163 இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 139 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்ஸில் அவங்க இப்போ ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மத்திய வங்கி வந்து வட்டி விகிதத்தை உயர்த்துகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு கான்செப்ட்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். 2 days வாலட்டிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரெண்ட்ஸ் அவங்களால் கேட்ச் பண்ண முடியாது. லெவரேஜ் எல்லாம் பெருசாக வச்சு ட்ரேட் பண்ணிடாதீங்க, கம்மியான லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் ரிஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சைட்லைன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்ஸ் எப்படி இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, முக்கியமாக அந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்க்கு முன்னாடி. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு நம்ம இப்போ சொல்ல வர்றது. ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். ஆமாம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ரிஸ்க் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ளரிஷ் ஆகுமான்றது இந்த மீட்டிங் வச்சு தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டி தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அதோடைய டாமினன்ஸை வந்து ஏற்படுத்தும். வட்டி குறைஞ்சா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில், வட்டி கூடுச்சுன்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்டாக்ஸ் இறங்கும், கோல்டு இறங்கும், டாலர் ஏறும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. எஸ், தேங்க்யூ. நிறையா பேசுவோம் நம்ம. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வருது ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் முன்னாடி, நான் அதற்கான வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.